ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தரமான ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து கொடுக்கும்போதே ஒலிம்பிக் டார்ச்சோட கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் தான் ரிலீஸ் ஆக போகுது, 11 AM ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கும் போதே யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ தரமான ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கறதுக்கு வந்து எப்போவுமே கொடுக்குற தளபதியோட ஃபேன்ஸை சந்திக்கும் போது அவர் வந்து எப்போவுமே கொடுக்குற செல்ஃபி போஸ்டர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை வந்து நம்ம நல்லா பார்த்தோம் அப்படின்னா நிறைய இண்டிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நெய்வேலி செல்ஃபி போஸ்ட்டில் ஆரம்பிச்சிலேருந்து இப்போ நடந்த மாநாடு வரைக்குமே தளபதி பண்ண செல்ஃபி போஸ்ட் வந்து இப்போ வரைக்கும் பயங்கர ட்ரெண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி டைட்டிலோட வந்து போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்க வந்து சூப்பராக இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. டைட்டில் பற்றி எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே சொல்ல. பட் டைட்டிலோட கொடுத்துருக்கிறத கேட்கும்போது சூப்பராக இருக்குது, பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. ஜனநாயகன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஓல்டாக இருந்தாலுமே சொல்ல பார்க்க வந்து நல்லா தான் இருக்குது. தளபதி விஜய் எஸ் ஜனநாயகன் அப்படிங்கும்போது ஸோ ஜனநாயகன் அப்படிங்கிறத ரெப்ளிகா பண்ணி தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இதை பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஏன்னா வந்து T69 அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது அவங்க வந்து ஒரு டேக்லைன் போட்டிருந்தாங்க. ஸோ டார்ச் பியரர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படிங்கிறது. ஸோ அதுலேயே வந்து அவங்க வந்து அந்த டைட்டில் வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஜனநாயகன் அப்படிங்கிறது. ஸோ டெமோக்ரஸிங்கிறது ஜனநாயகம். ஸோ அதை மென்ஷன் பண்ணி தான் இந்த டைட்டில் சூஸ் பண்ணிங்க. தளபதிக்கு சூப்பராக செட் ஆயிருக்கு. வேறு லெவல் பாலிடிக்ஸ் படம்னு நினைக்கிறேன். ஸோ வினோத் அவர்கள் வந்து சரியாக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த கதை இந்த கதைலாம் நிறைய பேசிகிட்டு இருந்தோம், ரீமேக் பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம். பட் அதெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ டைட்டிலே வந்து அது தெளிவாக தெரியுது. ஃபர்ஸ்ட் லுக் வந்து எந்த ஒரு மாற்றமே பண்ணாமல் ஜென்ரலைஸாக விட்டுருக்காங்க. பட் டைட்டிலுக்கு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க போல இருக்குது. டைட்டிலோட ரிலீஸ் பண்ணது தான் வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த அளவுக்கு வந்து டைட்டில் வந்து ரீச் ஆகிற மாதிரி தான் சூஸ் பண்ணியிருக்காரு வினோத் அவர்கள். ஸோ கண்டிப்பாக வந்து வினோத் வந்து ஏதோ ஒரு சம்பவம் பண்ணுறது காத்துட்ருக்காரு. ஸோ 2026 தான் படம் ரிலீஸ் ஆகும்போது சொல்லும் போதே வந்து ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து தளபதி விஜய் வந்து பாலிடிக்ஸ் ரீதியாகவும் சரி வினோத் அவர்களோட ஸ்டைலில் வந்து பயங்கரமான ஒரு ஸ்க்ரீன் பிளே ரெடி பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் தோணுது இந்த போஸ்டரை பார்க்கும்போது. தளபதி விஜயோட தனி முத்திரையை வந்து பதிக்கிறதுக்காக இந்த படம் வந்து பயங்கரமாக வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அரசியலில். ஸோ அந்த அளவுக்கு வந்து போஸ்டர் வந்து பேசுது. ஸோ பயங்கரமாக இன்டென்ஸாகவும் இருக்குது, பவராகவும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லுக் வந்து நார்மலாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து உண்மையாக சொல்லணும். ஃபர்ஸ்ட் லுக் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் டைட்டில் வந்து கண்டிப்பாக வந்து தெருக்கி விடுற டைட்டிலாக தான் இருக்குது. ஸோ பார்க்கறதுக்கு தான் அது பழைய டைட்டில் மாதிரி இருக்கும். ஆனால் கதைக்கு ரிலேட்டடாக தான் அவங்க வச்சுருக்காங்கிறது அவங்களோட டேக்லைனை பார்க்கும்போதே தெரியுது. ஸோ எது எப்படியோ வந்து டைட்டில் வந்து அந்த டைட்டில் இருக்கும், நாளைய தீர்ப்பு தான் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறலாம் சொல்லியிருந்தது உண்மை தான். ஆனால் வந்து அதை வந்து கண்டிப்பாக மாற்றி அவங்களுக்கு கதைக்கு ஏற்ற மாதிரியான டைட்டில் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் சொல்லிட்டு இருந்தோம். வினோத் அவர்கள் வந்து சூப்பரான ஒரு தமிழ் டைட்டில் வைப்பார் அப்படிங்கிறத. ஸோ பொறுத்திருந்து பார்த்த மாதிரியே செமையான ஒரு டைட்டில் வச்சிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் லுக்கும் சூப்பராக இருக்குது. எல்லாருமே பேக்ரவுண்டில் இருக்கும்போது தளபதி வந்து செல்ஃபி எடுக்கிறது. ஸோ எப்போவுமே தளபதி அவர்கள் வந்து ஃபேன்ஸை எப்போவுமே சந்திக்கும் போது இந்த செல்ஃபி எடுப்பார். ஸோ அதை தான் இது ரிசம்பிள் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.